உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். பரபரப்பாக போகக்கூடிய ஒரு செய்தி. கடந்த 3 நாட்களாக இடி ரைடு தமிழகத்துல நடந்துட்டு இருக்குது. 25க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக எப்படி தலைமைச் செயலகத்துல ரைடு பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு டாஸ்மாக், அதாவது அரசாங்கத்திற்கு கீழ் இயங்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல இன்னைக்கு ரைடு நடந்துட்டு இருக்குது. அது சார்ந்து 25க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கடந்த 3 நாட்களாக இடி ரைடு நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக டிஎம்கே எம்பி ஜெகத் ரட்சகனுடைய அக்கார்ட் டிஸ்டிலரி, அதற்கு பிறகு எஸ்என்ஜே கால்ஸ், இந்த மாதிரி மது தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அங்கேயும் இடி ரைட் பண்ணிருக்கிறாங்க. அதோட மட்டும் விடலங்க, இடி தான் செந்தில் பாலாஜிக்கு உள்ள போட்டாங்கன்றது நாம மறக்க முடியாத ஒரு செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சார்ந்த அலுவலகங்கள், வீடுகள், அவருக்கு பினாமியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு இடி அதிரடியாக ரைடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போதும் போல ஆளுங்கட்சி சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல், நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணுங்க சமீபத்துல, இந்திய நாங்க எதிர்ப்போம், அதனால ஒன்றிய அரசு இப்படி பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதையெல்லாம் கடந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2023 பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சியோட நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு மனுவை கொடுக்குறாங்க. 26 பாயிண்ட் இருக்குங்க. நான் கூகுள்ல போய் படிச்சு பார்த்தேன், எனக்கு உண்மையிலே ஷாக் ஆயிட்டு. அதாவது ஊழல்னு சொல்லுவாங்க பாருங்க, காசு, பணம், துட்டு, மணி, அந்த மாதிரி நம்முடைய பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொன்னார் பாருங்க, ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி மகனும் மருமகனும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. பணத்தை எங்க கொண்டு வைக்கனே தெரியலங்க. ஜெகத் ரட்சகன் உட்பட அமைச்சர் செந்தில் பாலாஜி வரைக்குமே பிண வரையில எல்லாம் பணத்தை கொண்டு பதுக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிற பணம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஊழல் பண்ணக்கூடிய பணம், மக்களுடைய வரி பணம், அது கொள்ளையடிக்கிற பணம். அந்த கொள்ளையடித்த பணத்தை எங்க கொண்டு வைக்கிறதுனே தெரியல. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், 3 கண்டெய்னர் லாரி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். நடுக்கடல்ல அந்த கண்டெய்னர் லாரி நிக்குதுன்னாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த கண்டெய்னர் லாரி முழுவதுமே பணம் இருக்குது, எங்க போச்சுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரியான மிகப்பெரிய ஊழல் தமிழக டாஸ்மாக் துறையில நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு துறையில மட்டும் 1 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதா செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மது தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அந்த மது தொழிற்சாலையில யார் நடத்துறாங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு பதில சொல்லியிருக்கேன், நானு டிஎம்கே ஏடிஎம்கே இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், முக்கியமான கட்சியை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது கட்சி தலைமைக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த மது தொழிற்சாலையை நடத்துறாங்க. அதுல ஒருத்தர் தான் எம்பி ஜெகத் ரட்சகன். அவருடைய வரலாறை நான் போட்டிருந்தேன். சாதாரண ஒரு ரயில்வே ஊழியராக இருந்தவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதியாக, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக கட்சியில வலம் வரக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர் மது தொழிற்சாலை நடத்துறாரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 19 மது தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த 19 மது தொழிற்சாலைகள் இருந்துதான் டாஸ்மாக் நிறுவனம் மதுவை கொள்முதல் பண்றாங்க. சோ பாத்தீங்கன்னா இங்க மது தொழிற்சாலை இருக்குது, இங்க சில்லறை விற்பனை கடைகள் இருக்குது, மது விற்பனை கடைகள் இருக்குது, நடுவுல டாஸ்மாக் நிறுவனம் இருக்குது. சோ இங்க வரக்கூடிய சரக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு அதற்கு பிறகுதான் சில்லறை கடைகளுக்கு போகணும். ஆனா இங்க நடக்கிறது அப்படி நடக்கவே இல்லைங்க. ஒரு பாட்டிலோட உற்பத்தி விலை ஒரு 20 ரூபாய் வச்சுக்கோங்களேன், அது டைரக்டா சில்லறை விற்பனை கடைகளுக்கு வருது. ஒரு 100 பாட்டில் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 பாட்டில்களுக்கு கணக்கே இல்லை அப்படின்றது ரைடு நடக்கு இல்லையா, அது மூலமாக வெளியே வந்திருக்கு. டாக்டர் கிருஷ்ணசுவாமி அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி டாஸ்மாக் நிறுவனம் என்பது நடுவுல இருக்குதுங்க. அதுக்கு வராம டைரக்டா சில்லறை கடைகளுக்கு போறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 பாட்டில் கணக்கு வருதுன்னா 50 பாட்டிலுக்கு கணக்கே இல்லாம அதுல வரக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, சோ அத்தனையும் டிஎம்கே கட்சியோட தலைமைக்கு போகுது. ஒரு வாரத்துக்கு 250 கோடி ரூபாய் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் வீட்டுக்கு, மு க ஸ்டாலின் வீட்டுக்கு கொடுக்கிறாரு அப்படின்றத ஒரு பதிவுல கிஷோர் கே சுவாமி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விடயம் இது. அதாவது அந்த ஆடியோ வெளியே வந்த பிறகு பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனை பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த அவரை தூக்கி அடிச்சாங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப உற்று நோக்கிச்சு அமலாக்கத்துறை. இதற்கு முன்னாடியே டாஸ்மாக் நிறுவனம் கட்ட வேண்டிய வரியை கட்டல. அதுல ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்பட்டு இருக்குது அரசாங்கத்திற்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் கோடி ஊழல் நடக்குது அப்படின்னா, இதை வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு அமலாக்கத்துறை கொண்டு வந்திருக்காங்க. கட்டுக்கட்டான பணம் அங்க இருக்குது. அமைச்சர் செந்தில் பாலாஜியால மட்டும்தான் இன்னைக்கு டிஎம்கே குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நான் சொல்லலங்க, எதிர்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50,000 பாட்டில் கணக்கே இல்லாம டைரக்டா சில்லறை கடைகளுக்கு போகுது. அதே அமௌண்ட் விற்கிறாங்க.
உற்பத்தி விலை 20 ரூபாய்னா இங்க விற்கிற ஒரு குவார்ட்டரோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 160 ரூபாய். கிட்டத்தட்ட 5000 கடைகள் இருக்குங்க தமிழகத்துல. 40,000 ஊழியர்கள் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடந்த இந்த 20 வருடங்கள கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்டவங்க வந்து அதுல குடிக்கி அடிமையாயிட்டாங்கன்றது ஒரு ஆய்வு வந்து சொல்லிட்டு இருக்குது. அவங்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது. அவங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 அவ்வளவுதான். நீங்க வந்து உயர் சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு 18,000 வரைக்கும் தான் அவங்க சம்பளமே இருக்கு. 12,000ல இருந்து 18,000 வரைக்கும் தான் அவங்களுடைய சம்பளமே. சோ அவங்களுக்கான எந்த ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு சேஃப்டின்றது மது கடையில வேலை செய்யறாங்க இல்லையா, டாஸ்மாக் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விடயம் வந்து வெளியில வந்திருக்கு. சோ பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க. லேபிள்ல வரக்கூடிய அந்த வருமானம், மூடியில வரக்கூடிய வருமானம், ஏகப்பட்ட ஊழல் வந்து டாஸ்மாக் நிறுவனத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நீங்க ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. மாநில அரசு, அந்த மாநில அரசு கையில வச்சிருக்கக்கூடிய துறைகள், இந்த தலைமைச் செயலகம் அவங்களுடைய கோட்டை, சோ அங்கேயும் வந்து ரைடு பண்றாங்க. டாஸ்மாக், தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் இன்னைக்கு அங்கேயும் வந்துட்டு மத்திய அரசு ரைடு விடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழல் அங்க நடந்துட்டு இருக்குதுன்றதை நீங்க பாருங்க. எவ்வளவு ஒரு கேவலமான வெக்கமான ஒரு விஷயம்ன்றதை நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். சோ ஒரு துறையில மட்டும் இவ்வளவு வருமானம் வருது, அந்த வருமானம் எல்லாம் எங்க போகுதுன்றது தெரியவே இல்லை. செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து மீண்டும் அந்த பதவி கொடுத்ததே வந்து டிஎம்கே குடும்பம் வாழ்வதற்கான ஒரு வருமானத்தை ஒரு வாரத்துக்கு 250 கோடி ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா அதனாலதான் அவருக்கு அந்த பதவியே கொடுக்கப்பட்டது. மற்ற எந்த அமைச்சருக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை வேற ஒரு கட்சியில இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா உண்மையிலே வந்து காரணம் வந்து இன்னைக்கு 7 தலைமுறையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 50-60 தலைமுறைகளுக்கு தேவையான சொத்தை வந்து, தேவையான பணத்தை வந்து இன்னைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்துட்டு இருக்காரு என்பதுதான் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போன தேர்தல் பிரச்சாரத்துல கனிமொழி வந்து சொல்லியிருந்தாங்க, சகோதரி இளம் விதவைகள் வந்து தமிழகத்துல அதிகமா இருக்காங்க, அதற்கு முக்கியமான காரணம் டாஸ்மாக் தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் வந்து இழுத்து மூடுவாங்க, முதல் கையெழுத்து அதுலதான் போடுவோம், நாங்க முதல் கையெழுத்து நீட்டுக்கு தான் போடுவோம், நாங்க முதல் கையெழுத்து மகளிர் வாங்கின லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க, நகை கடன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு உடையும் இன்னைக்கு பண்ணாம இன்னைக்கு ஏகப்பட்ட கடைகளை வந்து திறந்து இருக்கிறாங்க. சோ அங்க வேலை செய்யற வந்து ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதையும் தாண்டி மது விற்பனை கடை இருக்குது. சோ அந்த பார் இருக்கு இல்லையா, அந்த பார்ல வந்து முழுக்க இன்னைக்கு பிளாக்ல வந்து சரக்கு வித்துட்டு இருக்காங்க. கடையை மட்டும்தாங்க சரக்கு விற்கணும், ஆனா அதையும் தாண்டி பார்கள் இன்னைக்கு விற்கிறாங்க. குறிப்பிட்ட விலையை தாண்டி இன்னைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. 12 மணிக்கு கடை ஓபன் பண்ணணும், இரவு வந்து 10 மணிக்கு மூடணும். இன்னைக்கு ஆனா பாத்தீங்கன்னா 6 மணிக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு சரக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்குங்க. பிளாக்ல அந்த அளவு கள்ளச்சந்தையில இன்னைக்கு சரக்கு கிடைக்குது. கள்ளச்சாராயம் வந்து விற்பனை நடந்துட்டு இருக்குது. சோ இந்த மாதிரியான ஒரு விடயங்கள்லாம் வந்துட்டு, இந்த மாதிரியான ஒரு ஊழல் எல்லாம் போயிட்டு இருக்குது. இதற்கு பொதுவாக வந்துட்டு மத்திய அரசு வந்து பழி வாங்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு கடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அமைச்சர் செந்தில் பாலாஜில இருந்து மு.க. ஸ்டாலின்ல இருந்துட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் நிச்சயமாக இதுல மாட்டுவாங்க அப்படின்றது அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாம் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நம்ம இதுல எடுத்துக்கலாம். சோ இதற்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் டெண்டர் எடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த சங்கம் அவங்கெல்லாம் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா நாங்க ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இதுல பண்ணிருக்கோங்க, திடீர்னு நீங்க இப்படி எல்லாம் பண்ணா நாங்க எப்படிங்க வந்து எங்களுடைய பொருளாதாரத்தை பாக்குறது, வாழ்க்கை நடத்துறது, இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இது வரைக்கும் வந்துட்டு இதற்கு வந்துட்டு டிஎம்கே கட்சி சார்ந்தோ இல்ல அரசாங்கம் சார்ந்தோ ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ முன்னெடுக்கவே இல்லைங்க. வெறும் விமர்சனத்தை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அடிமடியிலேயே ஒரு அரசாங்கத்தோட அடிமடியில வந்து ஒரு மத்திய அரசு வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய வெக்கக்கேடான ஒரு விஷயம் பாருங்களேன். ஆனா அதை கடந்து போறாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த துறையில வந்துட்டு எவ்வளவு பெரிய விடயங்கள் நடந்துருக்குன்னு பாருங்க. பைபாஸ் ரோடு, அதற்கு 500 மீட்டருக்கு அந்த சைடு தான் வந்துட்டு நீங்க டாஸ்மாக் வச்சிருக்கணும், மது கடைகள் இருக்கணும்ன்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது. உச்சநீதிமன்றமே இதை சொல்லியிருக்கிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பைபாஸ் ரோடு ஒட்டின மாதிரி இன்னைக்கு நிறைய கடைகள் இருக்குது. தெரு வந்து டாஸ்மாக் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருக்குது, அதே மாதிரி கோவில்கள் பக்கத்துல இருக்குது. இந்த மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறையிலுமே வந்து ஊழல் நடந்துட்டு இருக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் நடந்துட்டு இருக்குது. பொதுவாக வந்து டாஸ்மாக் யார் போவான்னு பாத்தீங்கன்னா ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் உயர் ரக சரக்கை வந்து வாங்கி குடிச்சுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி மது கடைகள் இருக்குல்ல, சில்லறை விற்பனை கடைகள், இங்க போகக்கூடிய ஆட்கள் யாரும் பாத்தீங்கன்னா கூலிக்கு வேலை செய்யறாங்க பாருங்களேன், மூட்டை தூக்குறாங்க இல்லையா, உடல் ரொம்ப வலிக்குது. ஏன்னா எல்லா மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயுமே வந்துட்டு அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற ஒரு தேசிய பானம் இருக்குது. சோ அதை வந்து அரிசியில இருந்து ஒயின் எடுப்பாங்க, கோதுமையில இருந்து எடுப்பாங்க, காய்கறியில இருந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு தானியங்கள்ல இருந்துட்டு மது வந்து எடுக்கக்கூடிய ஒரு விடயங்கள்லாம் இருக்குது. சரக்கு வந்து மோசமான சரக்கு, வெளிநாடுகள்ல குடிச்சிட்டு எல்லாம் சாப்பிட மாதிரி எல்லாம் எந்த செய்தி எல்லாம் வர்றது கிடையாதுங்க.
தமிழகம் மட்டும் ஏன் அப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து கலப்படம் நடக்குது. சோ ஒரிஜினல் சரக்கு நீங்க இவ்வளவு கொள்ளை அடிக்கிறீங்க, ஒரிஜினல் சரக்கு நீங்க குடுக்குறீங்களா, அதுவும் கொடுக்கலங்க. அதுலயும் வந்து கலப்படம் நடக்குது, அதுலயும் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குத கிருஷ்ணசுவாமி வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகள் அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போனாங்கல்ல, அவங்க உடல் வலிக்காக வந்து இந்த பானத்தை வந்து எடுக்கும் பொழுது நீங்க கலப்படம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உடம்ப பாதிக்குன்றதை நீங்க பாருங்க. சோ எல்லா மாநிலங்களுக்கும் தேசிய பானம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து மனிதன் வந்து அடிமையாகிறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய விடயங்களை வந்து நீங்க நல்லதா கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கம் வந்து எடுத்து இந்த டாஸ்மாக நடக்குதுங்க. அரசாங்கம் வந்து மக்களை குடிக்க சொன்னாங்கன்னா நல்ல சரக்கு குடிங்கன்னு தான் நாம சொல்றோம். சோ நீங்க வந்து கல்வி நிறுவனங்களை நீங்க நடத்தணும். அரசாங்கம் வந்து நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும். இன்னைக்கு ரெண்டுமே தரம் இல்லாம இருக்குது. இன்னைக்கு ரெண்டுமே வந்து மூடப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில ரெண்டுமே தனியார் வசம் போயிடுச்சு. ஆனால் குடிச்சிட்டு இன்னைக்கு செத்துட்டு இருக்கிறான். 99 விழுக்காடு இன்னைக்கு தாலி எடுப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த மது. சரக்க குடுக்குறீங்க, அதை வாங்கி இந்த கூலி தொழிலாளிகள் எல்லாம் வந்து குடிக்கிறாங்க. அதுலயும் வந்து 10 ரூபாய் பாட்டிலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வாங்குறீங்க. சோ அதுக்கான பில்லும் நீங்க கொடுக்கவே இல்லை. ஒரு பார்கோடு போட சொன்னாங்க, அதையும் வந்து நீங்க பண்ணவே இல்லை. எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணாம ஏழைங்களுடைய வயிற்று நீங்க அடிக்கிறீங்க. பாவம், அவனுக்கு குடிச்சாதாங்க மூட்டை தூக்க முடியும். அந்த ஒரு நிலைக்கு வந்து நீங்க கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகிவிட்டன. கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜாஜி வந்து மெட்னிக்ல சொல்றாரு, மழையா இருக்குது. அப்ப சொல்றாரு, எப்பா தயவு செய்து நீ வந்து டாஸ்மாக ஓபன் பண்ணாதப்பா, பாவம் தமிழக மக்கள் அப்படின்னு சொன்ன போது கேட்காம வந்து டாஸ்மாக ஓபன் பண்றாரு. அதுக்கு பிறகு மூடினாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வரலாறு எல்லாம் இருக்குது. எம்ஜிஆர் திறந்தாருன்னு சொன்னாங்க, அதுக்கு கலைஞர் திறந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்துல இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு மாணவர்களை படிக்க வைத்தாங்களோ இல்லையோ நல்லா குடிக்க வச்சிருக்காங்க. எல்லா இடங்கள்ல இன்னைக்கு சர்வசாதாரணமாக மது கிடைக்கிறது. பள்ளிக்கூட மாணவிகள் கூட வாங்கி குடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட இறந்துட்டா, தஞ்சாவூர்ல கல்லூரி படிக்கிற ஒரு மாணவி கூட இறந்து போயிட்டா. குட்டா கஞ்சா மட்டும்தான் போதை பொருள் அப்படின்னு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. 1008 முறை நம்ம கேட்டாச்சு, குடிச்சா போதை ஏறுமா ஏறாது அப்படின்றத ஒரு குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு சொல்லுங்க நம்ம சொல்லியாச்சு. சோ அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் சர்வசாதாரணமாக கள்ளச்சந்தையில மது வந்து கிடைக்குது. அதை யார் விற்பனை செய்யறாங்கன்னா டிஎம்கே கட்சி சார்ந்த நிறைய பினாமிகள் இருக்காங்க. ஒரு வலைவலியை நான் பார்த்தேங்க, தமிழக முதலமைச்சருக்கு கிட்டத்தட்ட 1000 பினாமிகள் இருக்காங்க. நீங்க கண்டே பிடிக்க முடியாது, நம்ம கூடவே அவங்க இருப்பாங்க. சோ அவங்க பெயர்கள்ல தான் இந்த மாதிரியான ஊழல் விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா எலெக்ஷன் போது வந்து உங்களுக்கே தெரியும், நான் சொல்லியிருக்கேன், மனு தாக்கல் பண்ணுவாங்க, அதுல சொத்து விவரம் வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி தான் அவருக்கு வந்து சொத்து விவரமே கொடுத்திருக்காரு. தனக்கு ஒரு சொந்தமா ஒரு கார் கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு 14-15 கோடி ரூபாய்ல வந்து ஒரு வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு வலையொலி வந்து நான் பார்த்தேன். எப்படி கட்டினாரு, சோ என்னென்ன நிறுவனங்கள் நடந்துட்டு இருக்குது, ஒய்ஃபு, மகன், மருமகன், இந்த மாதிரி அவங்க குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்னென்ன பிசினஸ் பண்றாங்க, என்னென்ன பிசினஸ்னா இந்த மாதிரி வந்து எவ்வளவு ஊழல் பண்றாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்றத நிறைய வலைவொலிகள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ இதற்கெல்லாம் வந்து தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. அதையும் தாண்டி ஒரு மத்திய அரசு வந்து மாநில அரசை அடிமடியில கை வைக்கிறாங்க. அரசையே வந்து ஆட்டுவிக்கிறாங்கன்னா அதற்கு பின்னாடி நடப்பது என்ன? சோ உங்களுக்கு அடிமடியில கணம் இல்லை அப்படின்னா நீங்க தைரியமாக இந்த ரெய்டை வந்து எதிர்கொண்டு இதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து நீங்க கொடுக்கணும். அதற்கான ஒரு வெளிப்படைத்தன்மையை நீங்க வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த அரசாங்கத்துக்கு வந்து கெட்ட பெயர் வராது. அடுத்து 2026 எலெக்ஷன் வருது. சோ இதெல்லாம் வந்து தோண்டி எடுப்பாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து நான் சொன்ன எல்லா நபர்களும் வெளியில இருக்க போறாங்களா, இடி வந்து உள்ள தூக்கி போட போறாங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஊழல்னா சத்தியமா கனவு கூட நினைச்சே பார்க்க முடியாதுங்க. எல்லாமே வந்து மக்களுடைய வரி பணம், ஏழைகளுடைய வயிற்றுச்சல் நம்ம சொல்லலாம். ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பணங்க, வீட்டுல சாப்பாடு கூட போட மாட்டான், ஃபீஸ் கூட கட்ட மாட்டான், உடம்பு ஒலிக்கா கொண்டு வந்து கொடுக்கறது. வாசல் நின்றுட்டு டாஸ்மாக் வாசல் நின்று 20 ரூபா பிச்சை எடுப்பான். எத்தனையோ பேருக்கு நான் போட்டிருக்கேன். அவன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 120 ரூபாய் சேர்த்து அப்படியே போயிட்டு ஒரு கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு வேலைக்கு போறது. இந்த மாதிரி நிறைய விடயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமாக தமிழக மக்களை பெரும் குடிகாரனாக ஆக்கிய மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து இந்த திராவிட கட்சிகள் பண்ணிருக்காங்களே தவிர மற்ற எந்த ஒரு சாதனையும் பண்ணல. அதை வைத்து கொண்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு ட்ரெயினுக்கு கூட டிக்கெட் எடுக்க வழி இல்லாத ஒரு நபர் வந்து, ஒரு குடும்பம் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆசியாவில மிகப்பெரிய பணக்காரனா ஆகியிருக்காங்கன்னா அதெல்லாம் எந்த பணம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துறையில் வரக்கூடிய பணம், ஒரு துறையில் நடந்த ஊழல், அதற்கு செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள்லாம் வந்துட்டு மிகப்பெரிய பாலமாக இருப்பது. சோ ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. தமிழக மக்கள் வந்து கண்டிப்பாக விழித்துக் கொள்ள வேண்டும். அத்தனையும் நம்முடைய வரிப்பணம் என்பதை வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புறேன். சோ டாஸ்மாக் ஊழியர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இன்னைக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. அதை தாண்டி மது தொழிற்சாலை, இந்த சைடு பாத்தீங்கன்னா சில்லறை விற்பனை கடைகள், இந்த ரெண்டுக்குமான அந்த கனெக்ஷன். சோ இதுல வந்துட்டு டிஎம்கே நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இடி ரைடு எப்படி போகுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.